மீனு, மீனுக்குட்டி, மீனுக்குட்டிக்கு எப்பயுமே ஒரே விளையாட்டு தான். அம்மாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுடா கண்ணு. பக்கத்தில் இருக்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போய் அம்மா சொல்ற ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சிவா அங்கிள் வீட்ல இருந்து ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஐயா, அனன்யாவும் வருவாளே, ஜாலி தான். இன்னைக்கு கொடுங்கம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். கொடுக்குறேன்டா. மீனு குட்டி அம்மா சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ரோட்ல போகும்போது பிளாட்ஃபார்ம்ல தான் நடந்து போகணும். கிராஸ் பண்ணும்போது ஜாக்கிரதையாக லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்துட்டு தான் கிராஸ் பண்ணணும். முன்ன பின்ன தெரியாதவங்களோட பேசக்கூடாது. கடைக்கு போனோமா ஜாமானை வாங்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டோமான்னு செக் பண்ணிக்கணும். பேலன்ஸையும் கரெக்டாக எண்ணி பார்த்து வாங்கிட்டு வரணும். சரியா? நீங்க என்ன புதுசா கடைக்கு அனுப்புறீங்க? ஏற்கனவே நிறைய தடவை வாங்கிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒவ்வொரு தடவையும் கரெக்டா தான் ஃபாலோ பண்றேன். நீங்க கொடுங்கம்மா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆனா நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பார்க்ல போய் விளையாடிட்டு வருவேன் அனன்யா வரதுக்கு முன்னாடி. ஓகேம்மா? ஓகேடா. அம்மா இந்த குட்டி ஹேண்ட் பர்ஸ்ல 500 ரூபாய் பணமும் ஜாமானோட லிஸ்ட்டும் வச்சிருக்கேன். பார்த்து ஓரமா போய் வாங்கிட்டு வரணும். சரியாடா கண்ணு? அதெல்லாம் நாங்க பட்டைய கிளப்பிடுவோம். நீங்க கொடுங்க முதல்ல. என்ன ஜாமா ஞாபகம் இல்லை. சரி, லிஸ்ட் எடுத்து பார்த்துட வேண்டியதுதான். ஓகே, இன்னும் 2 ஜாமா மட்டும்தான் பாக்கி. அதை எடுத்துட்டா வேலை முடிஞ்சுது. இந்த பச்சை பிள்ளைக்கு ஒரு லாலிபாப்பும் எடுத்துக்கலாம். மகேஷ், நீ என்னடா இங்க நிக்கிற? நீ ஷாப்பிங் பண்ண வந்தியா? இன்னும் நான் இந்த ஸ்டோரில் தான் பார்ட் டைம் ஜாப் பார்க்குறேன். டெய்லி ஈவினிங் 2 hours பில்லிங் கவுண்டரில் ஒர்க் பண்ணுறேன். நீ எப்பயுமே இந்த கடைக்கு தான் வருவியா மீனு? ஸ்டோர் தான் எங்க வீட்டுக்கு ரொம்ப பக்கங்கிறதுனால நான் தனியா வரும்போது இந்த ஸ்டோருக்கு தான் அம்மா என்னை அனுப்பி விடுவாங்க. எங்க வீட்டுக்கு ஈவினிங் கெஸ்ட் வராங்களா, அதனால அவசரமா கொஞ்சம் ஜாமான் தேவைப்பட்டுச்சுன்னு வந்தேன். நீ பெரிய ஆளுதான்ப்பா. இந்த சின்ன வயசுலயே பார்ட் டைம் ஜாப் எல்லாம் பண்றேன். நான் உன்னை பத்தி எங்க அம்மாட்ட பெருமையா சொல்ல போறேன். சரி மீனு, நீ தேவையான ஜாமான் எல்லாத்தையும் எடுத்துட்டியா? அதை எல்லாத்தையுமே எடுத்து இந்த டேபிள் மேலே ஒன்றா வெயி, நான் உனக்கு பில் போட்டு தரேன். ரொம்ப நேரம் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறத ஓனர் பார்த்தாருன்னா என்னை திட்டுவாருப்பா. அதுவும் இல்லாமல் கஸ்டமர்ஸ் வேறு நிறையா இருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகேப்பா, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு நாள் நான் உன்னை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே நிறைய பேசலாம். ஓகே? இந்த மீனு, உன் திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டேன். பேலன்ஸை பத்திரமா உள்ளே வச்சுக்க. சரிப்பா, பாய். பேக் வெயிட்டா இருக்கே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். இந்த மகேஷ் என்ன பேலன்ஸ் கொடுத்து வச்சிருக்கான்? நானே 500 ரூபாய் தான் கொடுத்தேன் அவங்ககிட்ட. பில்லு 400 ஆயிடுச்சு. மீதி அவன் எனக்கு 100 ரூபாய் தரணும். ஆனால் 600 கொடுத்துருக்கான். ஓஹோஹோ, நான் 1000 rupees கொடுத்துட்டேன்னு நினச்சிக்கிட்டு எனக்கு 600 பேலன்ஸ் கொடுத்துட்டான் போல இருக்கு. ஜாலி 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 ஜாலி. இதை வச்சு என்ன வாங்கலாம்? அம்மா லாஸ்ட் வீக் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பிரின்சஸ் டாலை வாங்கிக்கலாம். அடுத்தது 500 ரூபா ஜாக்பாட் எனக்கு தானே. வாங்கிட்டேன் பிரின்சஸ் டாலை. வீட்டுக்கு எப்படி கொண்டு போகிறது அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அமுக்கமா கொண்டு போய் பைய வச்சுட்டு வெளியே ஓடிடணும். அம்மா, ஜாமான் எல்லாத்தையும் டைனிங் டேபிள் மேல வச்சுட்டேன். நான் போய் வெளியே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்துடுறேன். சிங்கு சாங்கு தப்பப்போம் லங்கலாங்கு தப்பப்போம் சிங்கு சிக்கம் சிக்கம் சிம் சிங்கு சாங்கு தப்பப்போம் லங்கலாங்கு தப்பப்போம் சிங்கு சிக்கம் சிக்கம் சிம். இந்த பிரின்சஸ் பொம்மை யாரும் என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு கெட்ட கோபம் வந்துடும்.
மகேஷ் வர மாதிரி இருக்கு. அவனுக்கு வேலை முடிய 6 o'clock ஆயிருன்னு சொன்னா இப்பவே வந்துட்டான். என்னன்னு தெரியலையே. மகேஷ் என்னாச்சு உனக்கு? ஏன் அழுதுட்டே வர்ற? என்னாச்சு? மீனோ இன்னைக்கு ஸ்டோரில் 500 யாருக்கும் அதிகமாக கொடுத்துட்டேன் போல இருக்கு. டோட்டலில் 500 மிஸ் ஆகுதுன்னு சொல்லி ஷாப் ஓனர் என்னை திட்டி வெளியே அனுப்பிச்சி விட்டாரு. என் சம்பளத்துலேயும் 500 ரூபா பிடிச்சிட்டாரு. நான் அந்த பணத்தை தான் என் புக்ஸ் வாங்கணும்னு வச்சுருந்தேன். இனிமேல் நான் எங்கள் அம்மாட்ட என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல. நான் வீட்டுக்கு போகிறேன் மீனு. ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் இப்படி பண்ணிருக்கவே கூடாது அவனுக்கு. சாரி மகேஷ், நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னா. நீ எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு யோசிக்கவே இல்லை. உன்னை பத்தி நான் நினைக்கவே இல்லை. நான் பேலன்ஸ் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்கணும். என்னாச்சு என்னோட மீனு குட்டிக்கு? ஒரே அழகா இருக்கு. பார்க்ல விளையாட போனீங்க, ஃப்ரெண்ட்ஸோட சண்டையா? மீனு, என்னது இது புது பொம்மை? லாஸ்ட் வீக் நான் வாங்கி தர மாட்டேன்னு சொன்ன பொம்மை மாதிரி இருக்கு. இது எப்படி இங்க வந்துச்சு? மீனுக்குட்டியை அழுதுட்டே இருந்தா எனக்கு எப்படி விஷயம் தெரியும்? சொல்லு, இந்த பொம்மை எப்படி இங்க வந்துச்சுன்னு. உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குமா? ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியலம்மா இன்னைக்கு. சாரிம்மா, என்னாலதான் மகேஷ்க்கு இந்த நிலைமை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப அழகையா வருதுமா. இதை நீ தப்பு பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் மீனு. இப்ப யோசிச்சு அவனுக்காக அழகுறதுனால அவன் பிரச்சனை தீந்துட போறதில்ல. நடந்த தப்பை பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல மீனுமா. இனிமேல் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நம்ம மகேஷ் வீட்டுக்கு போலாம். நீயே அவங்கிட்ட நீ என்ன தப்பு பண்ணுன்னு எல்லாத்தையும் எந்த சங்கடமும் இல்லாம ஈகோவும் இல்லாம சொல்லி மனசார மன்னிப்பு கேளு. அப்படியே மகேஷோட பணத்தையும் நம்ம திருப்பி கொடுத்துட்டு வந்துடலாம். நாளைக்கே அவன் வேலை பார்த்த ஸ்டோருக்கு போய் அந்த ஓனர்கிட்ட பேசி பார்க்கலாம், மகேஷுக்கு வேலையை திருப்பி கொடுக்க சொல்லி. ஆனாலும் நீ பண்ண தப்பு ரொம்ப பெருசுதான். இனிமேல் இது மாதிரி ஒரு தப்பா நீ பண்ணவே கூடாது. என்ன? சரிம்மா, கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன் இனிமேல். அம்மானா அம்மா தான். என்னோட பிரச்சனைக்கு சிம்பிளா நீங்க சொல்யூஷன் சொல்லிட்டீங்க. எனக்கு இப்ப நல்லா தெளிவா புரியுது. இனிமேல் வந்துட்டு அவங்ககிட்ட போய் சாரி கேட்கறதுலயும் நடந்ததை சொல்றதுலயும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சீக்கிரம் கிளம்புங்கம்மா. நான் போய் அவங்ககிட்ட சாரி கேட்டு அவனோட பணத்தை திருப்பி கொடுத்தாதான் எனக்கும் நிம்மதியா இருக்கும். அவனும் கொஞ்சமாவது நல்லா ஃபீல் பண்ணுவான். வா மீனு, என்ன பார்க்க தான் வந்தீங்களா? வாங்க ஆண்டி. சாரி மகேஷ், ஸ்டோர்ல நீ எனக்கு தான் பேலன்ஸ் 500 அதிகமா கொடுத்துட்ட. இது வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா நான் தான் உன்னை பத்தி யோசிக்காம நான் போய் டாய் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். பார்க்ல நீ அழுததை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. சாரிப்பா, தெரியாம பண்ணிட்டப்பா. உன்னை பத்தி யோசிக்காம பண்ணது தப்பு தான். என்னை மன்னிச்சிருப்பா ப்ளீஸ்ப்பா. ப்ளீஸ் சாரிப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. மகேஷ், மீன் குட்டி பண்ணதுக்கு நானும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நாளைக்கு ஷாப் ஓனர்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் உனக்கு அந்த வேலையை திருப்பி கொடுக்க சொல்லி. உனக்கு எந்த ஹெல்ப் இனிமேல் வேணும்னாலும் எந்த சங்கடமும் படாம நீ எங்கிட்ட வந்து கேட்கலாம். ஓகே? தேங்க்யூ ஆண்டி. ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு நான் ஒரு பெரிய விஷயத்தை கற்றுக்கிட்டேன். நம்மளோட ஹாப்பினஸ் இன்னொருத்தங்களை பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படியே சின்ன தப்பு நம்ம ஏதாவது தெரியாமல் பண்ணிட்டாலும் அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை சீக்கிரமாக பண்ணணும். நம்ம ஈகோ பார்க்கவும் கூடாது, மன்னிப்பு கேட்கறதுல சங்கடப்படவும் கூடாது.
செல்ல குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாரையும் இந்த ஜிம் ஜாம் ஜாய் சேனலோட பொம்மைகள் உலகத்தோட பொம்மலாட்டத்துக்கு வரவேற்கிறேன். எங்களை மாதிரி பொம்மைகளை பிடிக்காத குட்டீஸ் இருக்கவே மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இவதான் என்னோட ஃப்ரெண்ட் மார்கோ, ரொம்ப குறும்பு செய்யறவ. அப்புறம் இவ என்னோட ஃப்ரெண்ட் டியானா, ரொம்ப படிப்பாளி. எங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி அப்படி என்னதான் இந்த ஜிம் ஜாம் ஜாய்ல இருக்கு அப்படின்னு தான் நீங்களாம் கேக்குறீங்க. குட்டீஸான உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்க பொம்மைகளோட மாரல் ஸ்டோரிஸ் டிராமா அல்லது காமெடி டிராமா, அப்படியே இல்லாட்டி பொம்மைகளான நாங்களே உங்களுக்கு சஸ்பென்ஸோ த்ரில்லரான ஸ்டோரிஸோ வந்து சொல்லுவோம். ஆக மொத்தத்துல இந்த பொம்மைகளோட ஜிம் ஜாம் ஜாய் சேனல் உங்களுக்கு என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஜாயில நாங்க மட்டும் வர போறதில்ல, உங்களை குஷிப்படுத்துறதுக்காக வேற வேற நிறைய பொம்மைகள், கலர்ஃபுல்லான அழகான பொம்மைகள் எல்லாமே இந்த கதையில வர போறாங்க. இந்த அழகான பொம்மைகளோட பொம்மலாட்டத்தை பாக்குறதுக்கு நீங்க எல்லாரும் ஜிம் ஜிம் ஜாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க குடும்பத்தோட நீங்களும் சேர்ந்துக்குங்க. வரப்போற காமெடி ஸ்டோரிஸ், மாரல் ஸ்டோரிஸ், பார்பிகளே வந்து சொல்ல போற கதைகள், இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக ஜிம் ஜாம் ஜாயை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் குட்டீஸ்.